ஸ்ரீரங்கத்தில் இருக்க வெள்ளை கோபுரத்துக்கு பின்னாடி ஒரு சோகமான வரலாறு இருக்குது. என்னன்னு தெரியுமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 15th சென்ச்சுரியில் சுல்தான் படைகள் தான் ஸ்ரீரங்க கோவிலை ஆக்கிரமிச்சாங்க. எதுக்குன்னு பார்த்தா அந்த கோவிலில் இருக்க விலை மதிக்க முடியாத தங்க ஆபரணங்கள் அப்புறம் வைரங்கள்லாம் திருடிட்டு போகிறதுக்காக ஆக்கிரமிச்சாங்க. ஆனால் அந்த சுல்தான் படையோட தளபதி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு பார்த்தா அங்கே உள்ள இருக்க ஸ்ரீரங்கரோட அந்த ஒரு சிலையை இவர் திருடணும்ட்டு பார்த்தாரு. அதுக்காக ரொம்ப நாள் டைம் எடுத்து அதுக்காக ஸ்கெட்சும் போடுறாங்க. ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்ட பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஸ்ரீரங்கரோட அந்த ஒரு சிலையை கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி இந்த சுல்தான் படைகள்லாம் போனால் கண்டிப்பாக அந்த ஒரு சிலையை திருடுவாங்கன்ட்டு இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் நடமாடுற மங்கையான வெள்ளாயி ஒரு பிளான் போடுறாங்க. இந்த ஒரு படத்தளபதி நம்ம மயக்கி எப்படியாச்சும் இந்த கோவிலோட உற்சவத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு எப்படியாச்சும் நம்ம தள்ளி விட்டுணும்ட்டு அதே மாதிரி இந்த படத்தளபதியை கூட்டிட்டும் போயிடுறாங்க. கடைசியாக அந்த உச்சத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு சுல்தான் படையோட தளபதி தள்ளியே விட்டுறாங்க. இதை பார்த்த படத்தளபதிக்கு பின்னாடி வந்த மற்ற போர்வீரர்கள்லாம் வெள்ளாயம்மா கொல்றதுக்காக வராங்க. இதை பார்த்து அந்த வெள்ளாயன்றவங்க அந்த கோவில் உற்சவத்துல கீழே குதிச்சு சாகுறாங்க. அவங்களோட தியாகத்துக்காக தான் இன்னுமா அந்த ஒரு கோபுரத்துக்கு எந்த ஒரு பெயிண்ட் பண்ணாம வெள்ளையாவே வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பேர் வெள்ளாயின்றதுக்காக. ஸ்ரீரங்கத்துல இருக்க வெள்ளை கோபுரத்துக்கு பின்னாடி இருக்க சோகமான வரலாறு இதுதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.